படிப்பதற்கான முன்னேறுவதற்கான எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் செல்போனிலே பார்த்தாலே அதை தெரிந்து கொள்ள முடியும். செல்போனை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நல்லதுக்கு பயன்படுத்தி முன்னேறணுங்கிறதான் எங்களுடைய ஆசை. ஆனால் இந்த காலகட்டம் என்பது எல்லாமே வெகு சுலபமாக கிடைக்கின்ற காரணத்தினால் பல மாணவர்களுக்கு அதனுடைய சிரமம் தெரிவதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த மிதிவண்டி வழங்குகின்ற இந்த நாளிலே இது மாணவர்களுக்கு எவ்வளவு பயனுடையதாக இருக்கும் என்று நினைத்துத்தான் இதை கொடுத்திருக்கிறார்கள். மிதிவண்டி வழங்குவதன் மூலமாக உங்களிடத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது. மிதிவண்டியை பெற்றுக்கொண்டும் பள்ளிக்கு தாமதமாக வரக்கூடாது. மிதிவண்டியில் வரும் பொழுது கிளம்புறப்பே 5 நிமிஷம் லேட்டா கிளம்பக்கூடாது, தான் சைக்கிள் இருக்க அப்படின்னு கிளம்பக்கூடாது. ஆனால் அந்த நேரம் தவறாமல் வர வேண்டும். நேரம் தவறாமல் நீங்க வந்து பழகிட்டீங்கன்னு சொன்னா வாழ்நாளில் எப்பவுமே நேரம் தவற மாட்டீங்க. பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் வந்து பழகி கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில எதுக்குமே போகாமல் இருக்க மாட்டீர்கள், சரியான நேரத்திற்கு போவீர்கள். இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு அனுபவமாக நான் பார்த்து கொண்டிருப்பவன். பள்ளியில படிக்கின்ற காலத்திலே நான் பள்ளிக்கு விடுமுறை எடுத்தது கிடையாது, காலதாமதமாக சென்றதும் கிடையாது. அதே பழக்கம்தான் இந்த 5 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு செல்லுகிறேன். 5 ஆண்டு காலத்திலே ஒரு நாள் கூட சட்டமன்றத்திற்கு நான் போகாமல் இல்லை, அத்தனை நாளும் சென்றிருக்கிறேன். சென்றது மட்டுமல்ல, சரியான நேரத்திற்கு சட்டமன்ற சபாநாயகர் உள்ளே நுழைவதற்கு முன்பாக நான் இருக்கையில் இருந்திருக்கிறேன். இதனால என்ன ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஒன்னும் நடந்துட போகுது. ஆனா எனக்கு பெருமையா இருக்கு, நான் பள்ளியில என்ன பழகினோ அது இன்றைக்கு சட்டமன்றத்திலும் அதை செய்கின்றேன். அப்படி இந்த பழக்கத்தை நீங்கள் பழக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில நாளைக்கு வந்து நீங்க தொழிலே பண்றீங்க அல்லது வேலைக்கே போறீங்க, யாருக்காவது ஒரு இடத்துல இந்த நேரத்துக்கு நான் வரேன்னு சொன்னா அந்த நேரத்துக்கு போவீங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன காரியத்துக்காக நீங்க போறீங்களோ சரியான நேரத்துக்கு ஒரு நிமிஷம் கூட தாமதம் இல்லாம போயிட்டீங்கன்னு சொன்னா அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அங்கேயே பாதி வேலை நடந்துடும்.